கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருமே கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அதாவது நம்மளுடைய இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளை நம்ம பரிசுத்தமாக மாற்றிக்கணும். நம்ம நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நம்மளை சுத்திகரித்து நம்ம தவறுகள் செய்கிறத அதிகமாக குறைச்சி நம்ம பாவங்கள் செய்யாமல் நம்மளை பரிசுத்தமானவங்களா, பாவம் செய்கிறது மட்டும் கிடையாது, நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். அதுவுமே நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிற ஒரு காரியம்தான். எல்லார்கிட்டையும் அன்பாக கைண்டாக நடந்துக்கிறது, எல்லாருக்கும் உதவி பண்ணுறது, இதெல்லாமே கூட நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்கிற ஒரு சில காரியங்கள் தான். இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு அற்புதம் செய்கிறதுக்கு நம்மளுடைய கர்த்தர் வருவார். நம்மளோட கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், நமக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுது, நமக்கு ஒரு வியாதியில் இருக்கோம், நமக்கு அதை சுகமளிக்கும் அற்புதம் வேணும், ஒரு காரியத்தை வாய்க்கப்படுற அற்புதம் வேணும் அப்படின்னா, கர்த்தர் நம்ம பக்கத்தில் நின்று நமக்கு அந்த அற்புதத்தை செஞ்சு தருவார். நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்த உமது அருமையான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கான அற்புதங்களை நீங்கள் எங்களுக்கு நடுவில் நின்று செய்வேன் என்று சொன்னீர். அந்த வாக்கிற்காக நன்றி ஏசப்பா. அப்படியே நீர் எங்களை உமது கரத்தில் பாதுகாக்கிற எங்களுக்காக நீர் செய்கிற அற்புதங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.